நடிகைகள் நடிகைகள் நடிகைகளும் பாராட்டியிருக்காங்க. நிறைய நடிகைகள் பாராட்டியிருக்காங்க. என்னுடைய முதல் பாடலில் நடித்த தேவயானி மேடம்க்கே என்னுடைய வரிகள் ரொம்ப பிடிக்கும். அவங்க இன்றைக்கி வரைக்கும் எங்கள் குடும்ப நண்பர் அவங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ சமீபத்தில் ஒரு படத்திற்காக அந்த பத்மபிரியா என்கிற நடிகை அவங்க அந்த பாடலை ரசித்து எனக்கு நன்றி சொன்னாங்க ஃபோனில். ஆண்ட்ரியா ஒரு முறை பேசியிருக்காங்க. அது மாதிரி அவங்களுக்காக எழுதின ஒரு பாடல் பற்றி நிறைய நடிகைகளும் நடிகர்களுமே இன்னும் நிறைய அது இயல்பாக நடக்கும். அதெல்லாம் அப்பப்போ அது தோணும். பரவாயில்ல, ஒரு நடிகர் நமக்கு ஃபோன் பண்ணி சொல்ல. விக்ரம் சாருக்கு நான் வந்து கந்தசாமி படத்தில் அனைத்து பாடல்களையும் எழுதியிருந்தேன். அந்த பாடல்களுக்காக அவர் எனக்கு ஃபோன் பண்ணி பாராட்டியிருக்காரு. அது மாதிரி நடிகர்கள் பெரும்பாலுமே அவங்களுக்கு எழுதுகிறப்போ அந்த பாடல்கள் மிக பெரும் வெற்றி அடைகிற போது அவர் பாட்டுவாங்க. சூர்யா சாருக்கு சிங்கம் 1, சிங்கம் 2, சிங்கம் 3 பாடல்கள் எழுதுகிறப்பெல்லாம் ரொம்ப பாராட்டியிருக்காரு. அது மாதிரி சொல்லலாம். அல்லு அர்ஜுனுக்கு அவ்வளோ வந்து என்னுடைய வரிகள் பிடிக்கும். அவர் நல்லா தமிழ் பேசுவார். அவர் இங்கே தமிழ்நாட்டில் ஆமாம். அவர் ஃபோன் பண்ணி எனக்கு ரொம்ப நன்றி சொல்லியிருக்காரு. ரொம்ப பிரமாதமாக அவங்க வரிகளை நான் அவ்வளோ ரசிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி நிறைய நடிகர்கள், தெலுங்கு நடிகர்களும் நிறைய பேர் பேசுவாங்க. இப்போ விஜய் சார் சொல்லணுன்னா, விஜய் சாரோட நான் தொடர்ச்சியாக நிறைய படங்களுக்கு எழுதியிருந்தேன். அப்போது வந்து நண்பன் படத்தில் என் ஃப்ரெண்டை போல யாரு மச்சான் பாடல் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்தேன். அப்போது ஒரு விருந்து நிகழ்வில் சங்கர் சார் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தார். அந்த நிகழ்ச்சியில் நானும் முத்துக்குமாரும் வந்து ஒரு ஓரத்தில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ விஜய் சார் அங்கே வந்தார். பாட்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு கை கொடுத்தாரு. பயங்கர மகிழ்ச்சி ஆகிடுச்சு. ஏன்னா உச்சத்தில் இருக்கிற நடிகர் அவர் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சார் தேங்க்யூ சார், தேடி வந்து பாராட்டு. ஆமாம், தேடி உங்களுக்கு நான் ஏற்கனவே நிறைய பாட்டு எழுதியிருக்கேன் சார். எல்லாமே தெரியும்னு வரிசையாக சொல்கிறாரு. அப்படி வரிசையாக ஒரு சின்ன தாமரை எழுதிருக்கீங்க, டேடி மம்மி வீட்டில் இருக்கு வரிசையாக. அவர் என் பையன் டேடி மம்மி பாடலை போட்டு தான் பயங்கரமாக ஆடுறான் வீட்டில் அப்படின்னு தான் சொன்னார். அதுக்கு பிறகு அவர் சஞ்சயை சந்திக்கிறப்போ உங்கள் அப்பா அப்படி சொன்னார்னா ஆமாங்க அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு அவர் ரொம்ப வரிகளை ரொம்ப பாராட்டினார். அதுக்கு பிறகு பல தருணங்களில் விஜய் சார்கிட்ட சந்திக்கிறப்போ அவர் அந்த வரிகளை வியந்து பாராட்டுறது உண்டு. அஜித் சாரையும் அது போல் வீரம் படத்துக்காக வந்தப்போ இந்த ரதகஜ துரக பதாதிகள் பாட்டை கேட்டுட்டு அவ்வளோ பாராட்டினார். அது எங்கள் வீட்டில் ரிங்டோனாகவே அந்த பாட்டை இப்போ வச்சுக்கலாம் இருக்கேன், என் ஒய்ஃப் அதான் வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை பற்றி அந்த மணிப்பரவாள நடையில் அந்த பாடல் இருக்கும். ரதகஜ துரக பதாதிகள் எதிர்ப்பினும் மதகளும் புரிந்திடும் ஈவரம் இவன் மதபுஜம் 2 மலையான எழுந்திட செருக்களும் செதிரிடும் வீரனும் அந்த பாட்டை கேட்ட உடனே அவர் ரொம்ப சிலிர்த்திருச்சு. அவர் அது வந்து அதில் நல்லவன்னு சொல்லுவாங்க நம்பிடாதீங்கிற பாடலும் அவருக்கு பிடிச்சிருந்ததுன்னு அஜித் சார் வந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அதுக்கு பிறகு வேதாளம் படத்தில் எழுதும் போதும் அவர் என்னை பாராட்டியிருக்கிறார். இப்படி உச்ச நிலையில் இருக்கிற பல நடிகர்களும் நம்மளை வரிகளில் அது இருக்குது. ஆமாம், அந்த காலம் மாதிரியே அளவு இல்லாமல். ஆமாம் ஆமாம், பட் இருக்கு. வணக்கம் வணக்கம். சவுண்டப்பன், உடுமலைப்பேட்டை. நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்றி சார். வேகா சார், உங்கள்கிட்ட நான் ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சது, ஒரு சில வார்த்தைகளை பெக்யூலரா பிடிப்பீங்க. ஒரு சின்ன தாமரை, தாமரன் சொல்லலாம், அள்ளின்னு சொல்லலாம். சின்ன தாமரை அது இந்த வீரம்ல ரதகஜ துலக பதாதிகள் தமிழ் வார்த்தைகள் மாதிரியே இருக்காது. ஆனா தமிழ் திடீர்னு கேட்க இந்த தமிழ் பாட்டான்னு கேட்பாங்க. எப்படி சார் இதெல்லாம் அருவி மாதிரி அப்படியே கொட்டுது? ஆமாம், அது வந்து ரொம்ப அந்த டியூன் தான் காரணம். இப்போ வந்து ஒரு சின்ன தாமரைன்னு அந்த சின்ன தாமரைன்னு போட வேண்டிய அவசியம் ஏன் வருதுன்னா, தன்னத்தான டியூன் வருது. இப்போ தானனான்னு வந்தால் தாமரைன்னு போட்டிருப்போம். ஒரு சின்ன தாமரைன்னா தாமரைக்கு முன்னாடி ஏதோ ஒரு வார்த்தையை போடணும், அது என்ன போடலாம் அப்படின்னு அது இயல்பாக வர்றதான், அதுக்கு யோசிக்க தேவையில்லை. இப்போ சமீபத்தில் ஒரு பாட்டு, நாணி கோணி ராணி உந்தன் மேனி நானும் வைக்கிறேன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கீங்களா? ஆமாம், நாணி கோணி ராணி உந்தன் மேனி நானும் வைக்கிறேன். தூய தமிழ் பாட்டு இது. நாணுதல்ன்றா நாணுதல், தன் கோணுதல், ராணி எல்லாமே எல்லா வார்த்தையும். ஆனால் அது வந்து தமிழா, அது எதுவும் வேற மாதிரி அது ஜிப்ரிஷ் லாங்குவேஜை போட்டு எழுதியிருக்காங்களான்னு தோணும். ஆனால் எல்லாமே அது இயல்பாக அதில் வந்து அர்த்தம் இருக்கிற வரிகள் தான் நான் பெரும்பாலுமே கோர்த்து எழுதியிருக்கிறேன். அது இயல்பாக நம்ம டியூனை கேட்ட உடனே நமக்கு நிறைய பயிற்சி இருக்குது. நான் திருவண்ணாமலைக்காரன், அருணகிரிநாதரை சிறு வயதுலேருந்து படித்து வளர்ந்தவன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தத்தத்தன அவர் தான் முத உலகத்திலேயே சிறப்பாக டியூனுக்கு பாட்டு எழுதின முதல் பெரும் பாடலாசிரியர் அவர் தான். ஆமா, தத்தத்தனதான இதுதான் டியூனு. முத்தை தருபத்தி திறனக எத்திக்கிற சத்தி சரவண முத்துக்குரு வித்துக்குருபர நினைவோதும், அது லிரிக்ஸ். இப்படி நம்ம வந்து அதெல்லாம் நம்ம சிறு வயதுல இருந்து கடந்து வந்ததுனால இசைக்கு எழுதுறது ரொம்ப எளிதா புது புது வார்த்தைகளை போட்டு எழுதுறது நமக்கு சாத்தியப்படுது. சார் சித்ரா சார், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி சார். இப்போ தலைவர் பர்த்டே வந்து டிசம்பர் 12.
அவர் பர்த்டே வந்தது 36, அவர் நடிக்க வந்து 36வது வருஷம் அது. அன்னைக்கு அவருக்கு 63வது பர்த்டே. எனக்கு தெரிஞ்சு இவருக்கு மட்டும் தான் இப்படி அமையல சார். உண்மைதான், சில பேருக்கு தான் அப்படி அமையும். நன்றி சார், நன்றி. சந்திப்போம். நீங்கள் நடித்த படையப்பா படத்தை பொறுத்த வரைக்கும் அதில் சிவாஜி முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை நடிச்சிருந்தாங்க. சிவாஜிக்கும் ரஜினிக்குமான ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது? ஏன் சிவாஜி ஏங்க அவர் ரஜினி சார் பேரே சிவாஜி ராவ். கரெக்ட். இவர் சிவாஜி கணேசன், அவர் சிவாஜி ராவ். அப்போ நட்பை பற்றி கேட்கவே வேண்டாம். அதாவது தனக்கு ஒரு குரு, திரைத்துறை பற்றி தனக்கு ஒரு குரு, நடிப்பில் ஒரு குருன்னு இன்னைக்கு வரைக்கும் மைண்டில் வச்சுருக்கிறது தான் ரஜினி சார், சிவாஜி சார். சூப்பர் சூப்பர். ஏன்னா சிவாஜி நடிப்பு அப்படின்னா சிவாஜி தான். ஆமாம், என்ன டவுட், அது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். ஏன்னா அவர் செஞ்ச கேரக்டர் உலகத்தில் எவனுமே செய்யலை. மற்றவங்கெல்லாம் ரிப்பீட்டு தானே ஒழிய விதவிதமான கேரக்டர்களை, அந்த கேரக்டர்களை உணர்ந்து நம்ம அப்பர் வேஷமெல்லாம் சாதாரண போட முடியுமா? நீங்கள் நினச்சி பாருங்கள், அந்த கேரக்டர்லாம் யாரும் பண்ண முடியாது. ஸோ ஒரு நடிப்பு என்பதை யார்கிட்டேருந்து கற்று வந்திருக்காங்க இது வரைக்கும், அந்த காலத்துலேருந்தே கற்று வந்திருக்காங்கன்னா சிவாஜி அவர்கள் தான். ஸோ அவர் மேலே ரொம்ப மரியாதை. சிவாஜி சார் உட்காந்துருக்காருன்னா இவர் உட்காந்து பேச மாட்டார், நின்று தான் பேசுவார் ரஜினி சார். ஸோ அவ்வளோ மரியாதை. அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மனிதநேயத்துடன் மனிதனாக பழகும் தன்மை ரஜினி சாருக்கு உண்டு எல்லாருக்கிட்டையும். நீங்கள் அதுதான் சொல்கிறேன், 50 வருஷம் குப்பை கட்டுறது சாதாரண விஷயம் இல்லைங்க, ரொம்ப ரொம்ப சிரமம். உண்மையை நினச்சி பாருங்க. அந்த ஸ்டேட்டஸில் இருக்கிறது நினைக்கிற 50 வருஷம் கூட கடந்துடலாம். உச்ச நட்சத்திரமா இருக்கிறது, அது உச்சத்திலே தான் இருக்கு. அது ரொம்ப சாதாரண விஷயம். பிறந்தா எல்லாரும் 50 வருஷம் இருப்பாங்க. ஆமா, ஆனா அது உச்சத்துல இருக்கிறதுங்கிறது அந்த இடத்துல தக்க வச்சுக்கிறது இருக்குல்ல, அதுதானே பெரிய விஷயம். ஏன்னா யூஸ்வலாக சொல்ற மாதிரி உயரத்தை தொடுவது கூட சுலபம், தொட்ட பின்பு அங்கே நிலைச்சி நிற்கிறது தான் மிக கடினமான விஷயம். இல்லை, இமயமலை உச்சிக்கு போயிட்டார் ரஜினி சார், உச்சம்தான். அங்கே போய் நின்று மறுபடியும் அங்கே ஏதாவது ஒரு ஏணி இருந்தால் அது மேலேருந்து பார்க்கலாங்கிறாரு. ஏன்னா இனி உச்சத்துக்கு தான் போயிட்டுருக்காரு, அவர் ஒன்றும் இறங்கலை. அதாவது என்னென்னா தன்னுடைய என்ட்ரிக்கு என்ன வயசு, அந்த வயசு நம்ம என்ன பண்ணணுமோ பண்ணார். அப்புறம் அப்படியே இம்ப்ரூவ் ஆகிப்பார், அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி கேரக்டர் பண்ண ஆரம்பிச்சார். அது நிலைக்கிறதுக்கு காரணம் தான். உங்களுக்கு புரிஞ்சுதா? எந்த காலகட்டத்தில் எந்த வயசுக்கு என்ன மாதிரி கேரக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும், அதில் நம்ம ஸ்டைல் எந்த அளவு கொண்டு வரலாம், நம்ம எப்படி புகுத்தலாம் அப்படின்னு டைரக்டரோட கன்சல்ட் பண்ணிவிட்டு பண்ணுறாரு. அதனால தான் 50 ஆண்டு காலம் வந்து சூப்பர் ஸ்டாராக இருக்குது. இதுதான் உண்மை. இல்லை, இன்னொன்று சொல்லிடுறேன். பொதுவாக வந்து யாராவது வந்து 4 பேருக்கு உதவி செஞ்சால் பேப்பரில் போடுவாங்க, நியூஸாக வரும். ஆமாம், இன்னாருக்கு உதவி பண்ணால் அது அரசியல்வாதிகிட்டு சினிமா துறை கலைஞர் எவனாக இருந்தாலும் சொல்லிடுவான். ஒரு 1 லட்ச ரூபா டொனேஷன் கொடுத்தாங்கன்னு பேப்பரில் போட்டுருவாங்க. இவர் வந்து இதுக்காக 1 லட்சம் டொனேஷன். அது நடிகனாக இருக்கலாம், அரசியல்வாதியாக இருக்கலாம். ஆனால் என்ன ரஜினி சார் பேரெலாம் வரதில்லை. ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், ரஜினி சார் இந்த மாதிரி பப்ளிக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டாருன்னு 2-3 பேர். நான் அப்படி யோசித்தேன், ஆமாம் இவரை பற்றி வர்றதே இல்லையே ஹெல்ப் பண்ண. ஒரு தடவை ரஜினி சார் வீட்டுக்கு போகிறேன், 20 பேர் க்யூவாக நிற்கிறோம். எப்படி 20 பேர் க்யூ நிற்கிறாங்க. இவன் அவர்கிட்ட என்ன வந்து தேவைன்னு வந்து நிற்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குரூப் வர சொல்லுவார் போல் இருக்கு. நிற்கிறாங்க க்யூவில் முன்னாடியே. ஆமாம், அதில் ஒரு அம்மா வந்து தட்டம் வச்சுக்கிட்டு நிற்குது, ஏதோ திருமண விஷயம் போல் இருக்குது. உடனே மிஸ்ஸஸ் ரஜினிகாந்த் அவங்க லதா மேடம்ல அவங்க வந்து அந்த புடவை, அதுக்குண்டான ஒரு தாலி நகை இதெல்லாம் வச்சு கொடுக்குறாருங்க, பணத்தை வச்சு ரஜினி சாரு. அருமை. அப்போ என்னன்னா பிரபலப்படுத்திக்கிறது இல்லை, தான் மற்றவர்கள் செய்யும் உதவியை பிரபலம் பண்ணிக்காத ஒரு மிகச்சிறந்த நடிகர். நிறைய பேர் நினச்சிருக்க அவர் யாருக்கு கொடுக்கல, அல்ல கிடையாது. ஒரு பெருந்தன்மை உள்ள ஒரு சரி, யாரும் நீ கொடுக்க வேணாங்க, தன்னுடைய தொழிலில் மற்றவனுக்கு உதவி செய்யணும், அவனுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாரு, அந்த பெருந்தன்மை வேறு யாருக்கு இருந்துச்சு? யாருக்கும் கிடையாது. எல்லாமே இங்கே பொறாமை, இவன் வந்துடுவானோ அவன் வந்துடுவானோ. யாரு வேணாலும் வாங்க, நான் தான். குட் ஈவினிங் சார். சார் அனுமோகன் சார், விவேகா சார், குட் ஈவினிங் சார். வணக்கம். வணக்கம் சார். இப்போ ரஜினி சார் தலைவர் 50 வருஷம் அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். அவர் கடன் இப்போ பாத்தீங்கன்னா ரஜினி சார்னாலே ஃபுல்லாவே ஸ்டைல் தான் அப்படிங்கிற பேர் சொல்லுவாங்க எல்லாருமே. பட் அதை தவிர்த்து அவரோட லைஃப், மனுஷ வாழ்க்கையில என்னென்ன இருக்குங்கிறதே ஒரு படத்திலே முன்னாடியே சொல்லிட்டாரு. எக்ஸாம்பிள் 6 to 60 வரை ஒரு மனுஷன்ட்ட எல்லாம் பண்ணாலும் அவனுக்கு லாஸ்டா ஒன்னும் கொடுக்காம சுயநலமா ஏமாத்தினாலும் திரும்ப வர முடியும் அப்படிங்கறத பத்தியும் அவர் பேசியிருக்காரு. சோ அந்த இதுல எனக்கு அவர் மோட்டிவேட்டா இருந்தார் ரஜினி சார். அப்போ சார் அப்படி வந்து விவேகா சார், நீங்க கடந்து வந்த பாதை ஏதாவது ஒண்ணு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு? ஆமாம், எனக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய எங்கள் ஊருக்கும் சினிமாவுக்கும் சம்மந்தம் இல்லை, எங்கள் மாவட்டத்துக்கும் சினிமாவுக்குமே சம்மந்தம் இல்லை. திருவண்ணாமலை மாவட்டத்துலேருந்து பெரும்பாலும் யாரும் சினிமாக்காரங்க வரமாட்டாங்க. அப்போ சினிமாவுக்கு வந்து நான் ஒரு தனி ஆளாக தான் போராட வேண்டியது. யாரும் முன் அறிமுகம், அந்த முருகார் இருக்கார், அவர் இருக்கார் அப்படின்னு வந்து பார்த்து சந்தித்து
பாடல் எழுதுறதுக்கான இதெல்லாம் இல்லை. ஆரம்பத்தில் நான் வந்து ஒரு பத்திரிகையாளராக இருந்துக்கிட்டு, ஏன்னா திருவண்ணாமலை மாவட்டத்துலேருந்து ஏன் பெரும்பாலும் யாரும் வந்து சினிமாவுக்குள்ளார கோல வச்சல வரல, அப்படி காரணம் என்னன்னா, பசிச்சா திடீர்னு வீட்டுக்கு போயிடுவாங்க. இங்கேருந்து 200 கிலோமீட்டர் தானே போயிடுவாங்க. இப்போ தென் மாவட்டங்கள்லேருந்து வராங்க, தேனி மாவட்டம், உசிலம்பட்டியில் இருந்தெல்லாம் வராங்கன்னா அவங்க போகிறதுக்கு வெகு நீண்ட பயணம், அது போக முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாங்க. திருவண்ணாமலைங்கிறது ஏறக்குறைய அப்படியே கிளம்பி போயிடும். அது ஒரு காரணமாக இருக்குமோன்னு நான் நினைக்கிறது உண்டு. இங்கே வந்து சினிமாவுக்கு வர்றப்போ எனக்கு நானாக போராடி என்ன பண்ணுறது, ஏதோ ஒரு பத்திரிகையாளராக சேர்ந்துக்கிட்டு அப்புறம் வந்து வேறு பல வேலைகள் செஞ்சுக்கிட்டு அப்புறம் பாட்டுக்காக முயற்சி செய்துக்கிட்டு இருக்கிறப்போ திரு ராஜகுமாரன் அவர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சி எழுதினான். என்னுடைய முதற் பாடல் எழுதுகிற வரைக்கும் தான் எனக்கு போராட்டம்லாம் இருந்தது. முதற் பாடல் எழுதி முடித்த உடனே எனக்கு தொடர்ச்சியாக வாய்ப்புகள், இன்று வரைக்கும் நான் தொடர்ச்சியாக பிஸியாக இருக்கிற பாடலாசிரியர். அது எனக்கு வந்து இடையில் வந்து எந்த எனக்கு தயக்கமும் அல்லது தடங்களும் வந்ததே கிடையாது. எல்லோரும் என்னுடைய பாடல்கள் அவர்களுக்கு தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது. நானும் நிறைய எழுதிக்கிட்டே இருக்கிறேன். அதனால் இடையில் நான் பெரிய சங்கடங்கள்லாம் எதுவும் அனுபவிக்கவே இல்லை. பாடல் எழுத வந்ததுலேருந்து இன்று வரைக்கும் தொடர்ச்சியாக 25 ஆண்டுகளாக நான் நிறைய பாடல்கள் எழுதிக்கிறேன். சார் தேங்க்ஸ் ஃபார் அனுபவம் சார், ரொம்ப அனுபவம். சித்ரா சார், மென்மேலும் நீங்க உங்க சேனல் வளரணும், நாங்க எல்லாரும் சப்போர்ட்டா இருப்போம். கண்டிப்பா சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். விவேகா சார், பாய் சார். நன்றி நன்றி. உங்களுக்கு ஜோதிடமும் தெரியுன்றதுனால இந்த கேள்வி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜாதக கட்டங்களை பார்த்துருக்கீங்களா? ஆமாம், மகரம் திருவோணம். ஆமாம், சூப்பர் டைம் தானே இப்போ. அப்படி இப்படி சொல்லுவான். அதாவது ஏற்றம் இறக்கம் எல்லா ராசிக்காரனுக்கும் எல்லா நாளுமே இருக்கும், எல்லா நாளும் இருக்கும். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கி நீங்கள் காலையில் எந்திரிக்கும் பொழுது அப்பா இன்னைக்கு சாதிக்க போகிறேன்டா அப்படி ஒரு மைண்ட் செட்டோடு எந்திரிப்பீங்க. இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா ஆமாம் இன்றைக்கி எந்திரிச்சு என்னத்தை கிழிக்க போகிறோம் அந்த மைண்ட் செட்டோடு எந்திரிப்பீங்க. இது காரணம், இதுதான் ஜோதிடமே. என்னன்னா உங்களுடைய கிரக அமைப்பு. இப்போ ஓரைன்னு சொல்லுவோம், ஒவ்வொரு 1 ஹவர் ஒரு சனி ஓரை, புதன் ஓரை, அப்படி ஒரு. இப்போ உங்களுக்கு சனி வந்து இன்றைக்கி சனிக்கிழமைன்னு வச்சுக்கலேன். இன்றைக்கி ஆக்சுவலாக வெள்ளிக்கிழமை. ஃபஸ்ட்டு சுக்கிர ஓரை தான், அந்த வெடியர் நேரம் சுக்கிர ஓரை. இப்போ சுக்கிர ஓரையில் நீங்கள் எந்திரிக்கும் பொழுது உங்களுக்கு சுக்கிரன் இன்றைக்கி வந்து கோச்சாரப்படி நன்றாக இருந்தால் எந்திரிக்கும் பொழுது அந்த பிரிஸ்காக இருப்பீங்க. புரிஞ்சுதா? உங்களுக்கு அபத்தமான ஒரு நட்சத்திரமும் அபத்தமான ஒரு ராசியாக இருந்ததுன்னா அன்னைக்கு கோச்சாரப்படி எந்திரிக்கும் போது டயர்ட். அந்த 1 மணி நேரம் தான், அடுத்த மணி நேரம் மாறிடும். உங்களுக்கு ஓரை பற்றி சொல்கிறேன்னா, ஒரு மனிதன் எவ்வரி 1 ஹவர் கண்டிப்பாக டைவெர்ட் ஆகும் மைண்டு. செகண்டுக்கு செகண்ட் டைவெர்ட் ஆகிறது வேறு. ஆனால் எவ்வரி 1 ஹவர் அவனுடைய மைண்ட் செட்டு பாருங்கள் மாறிக்கிட்டே தான் இருக்கும். அது ஒரே தொழில் இருந்தாலும் பல கற்பனைகள் வரும். புரிஞ்சுதா? அப்போ சினிமா துறையை பொறுத்த வரைக்கும், ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும், யாருக்கு வந்து புதனும் சுக்கிரனும் சூப்பராக இருக்குதோ நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். சுக்கிரன் புதன் ரொம்ப மெயின் கலைத்துறைக்கு. கலைத்துறை நாட் ஓன்லி சினிமா, ஒரு சமையலும் கூட கலை தான். ஆமாம், ஒரு ஓவியம் வரைகிறது கலை தான், ஒரு பாட்டு எழுதுறது கலை தான். ஸோ இதெல்லாம் கலை. ஒரு கலைக்கு இந்த மாதிரி கலைத்தொழிலுக்கு ரொம்ப உகந்தது நம்பர் 1 சுக்கிரன், கூட புதன் வித்தைக்கு அதிபதி. அதிலே வித்தையை காமிப்பாங்க, இந்த தொழிலையே வித்தையும் காமிப்பாங்க. ஸோ அதனால் புதன் சுக்கிரன் இது 2ம் இருந்து சூரியன் வந்து நல்லா டாப்பில் இருந்துன்னு வைங்களேன், நீங்கள் தான் நம்பர் 1. அப்படி அமைப்புள்ளவர் தான் ரஜினிகாந்த். இந்த 50 ஆண்டு காலம் இப்படி இருக்கணும்னு ஒரு அமைப்பில் இருக்கு. ஆமாம், ஏன் சூரியன் எப்பவுமே பிரைட்டு. ரஜினி சார் அவர் படத்தில் நடித்தாலும் நடிக்கலைன்னாலும், படம் ஓடினாலும் ஓடாட்டியும் அவர் என்றைக்குமே சூப்பர் ஸ்டார் தான். ஆமாம், அது இப்போ கோச்சாரப்படி மகாராசிக்கு சூப்பர் டைமு. ஆனால் இன்னும் இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்லி கிளம்புறேன். ஒருவர் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறான்னு மெயின் காரணம் அது ரஜினி அவர்கள். பொதுவாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் ரஜினி சார் பர்டிகுலராக சொல்லணும். என்னன்னா, ரஜினிகாந்த் என்பவர்களுக்கு ரஜினிகாந்த் ரசிகர்கள் மட்டும் அல்ல, ரஜினிகாந்த் அவர்களுக்கு விஜய் ரசிகர்களும் போய் படம் பார்ப்பாங்க. ஆமாம், அஜித்துக்கு ரசிகர்களும் போய் படம் பார்ப்பாங்க. எல்லா ஆர்டிஸ்ட் ரசிகர்களும் போய் ரஜினி சார் படம் பார்ப்பாங்க. ரஜினி ரசிகர்கள் சீக்கிரமாக போய் அடுத்த ஹீரோ படம் பார்க்க மாட்டான். உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ என்னென்னா எல்லாரையும் கவர் பண்ணுற ஒரு தன்மை. அதாவது பொதுமக்களை ரசிகர்களை விடுங்களேன், அவர் பேர் ஜாதகத்தில் அந்த மாதிரி ஜாதக அமைப்பு உள்ளவர் தான். உங்களுடைய நண்பரான முத்துக்குமாருக்கும் உங்களுக்கு இந்த நட்பு எப்படிப்பட்டது? முத்துக்குமாருக்கும் எனக்குமான நட்பு பார்த்தீங்கன்னா, என்னுடைய முதற் பாடலுக்கும் என் முதற் பாடலுக்கு என்ன வயசோ அவ்வளோ வயசு எங்கள் நட்புக்கு. ஏன்னா முதற் பாடல் எழுதி நாங்கள் போய் விகடனில் நாங்கள்லாம் ஒன்றா ஒரு நேர்காணல், ஒரு 10 பாடலாசிரியர்கள் கோடம்பாக்கத்து புதிய புலவர்கள் போட்டு அட்டைப்படத்தில் போட்டு அந்த நேர்காணல் முடிஞ்ச உடனே முத்துக்குமார் என் கூட என்னுடைய அறைக்கு வந்துட்டான். ரொம்ப வந்துட்டு அதுக்கு பிறகு அன்னையிலேருந்து ரொம்ப நெருக்கமான நண்பராகி
வீட்டுக்கு வந்தால் என்னுடைய ஷேவிங் கிண்ணத்தை எடுத்து ஆஸ்திரேலியாவாக யூஸ் பண்ணிட்டு உலக கதைகள் பேசுறது அப்படியே பேசுவான். ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான நண்பன் எனக்கு. நிறைய வெளியூர்கள் போயிருக்கோம், வெளிநாடுகள் போயிருக்கோம். எங்கள் நட்பு இன்னும் ரொம்ப கூடுதலாகிறதுக்கு ஒரு லிங்குசாமி அவர்கள்லாம் ரொம்ப முக்கியமான காரணம். அவரோட சேர்ந்து நாங்கள் நிறைய வெளியூர்களுக்கு போயிருக்கோம். சில படங்களுக்கு அவருக்கு நாங்கள் கம்போசிங் போகிறப்போ ஒரே அறையில் தான் நாங்கள் தங்குவோம். இவங்க இப்போ ஃபிஷர்மேன் கோவில் போட்டாங்கன்னா ஒரு வாரம் தங்கி இருந்திருக்கோம் நான் ஒரு படத்துக்காக. அப்போ என்ன பண்ணுவோம், அவன் இந்த தென்னை மரத்துக்கும் வந்து இது கட்டி விட்டு இருக்கும்ல, ஆமாம், அதில் ஒரு ஊஞ்சல் அவன் படுத்துக்கிட்டு நான் ஒரு ஊஞ்சல் படுத்துட்டு பாட்டு எழுதிட்டு இருப்போம். சார் வணக்கம். வணக்கம். கோயம்புத்தூர் கோவைப்புதூர் பாபு பேசுறேன் சார். நன்றி, சொல்லுங்க. தலைவருடைய 50வது ஆண்டு விழாவுக்கு நம்ம நிறுவன சார்பில் இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுடைய பரிபூர்ண வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். விவேகா சார் வணக்கம். வணக்கம் சார். சார், உங்களுடைய பாடல்கள், அதான் அந்த முதல் பாடல், அந்த பூங்குயில் பாடல் வந்து இன்னும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு சார். நன்றி நன்றி சார். அது அதாவது உங்களுக்கு வாய்ப்பு அமைஞ்சது எப்படி அப்படிங்கறது எங்களுக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். எக்ஸல் வீடியோ பாயிண்ட்னு லோடிகான் தெருவில் ஒரு இடம் ஸ்டுடியோ இருந்ததுங்க. அந்த ஸ்டுடியோவில் என்னுடைய நண்பர் தாராபுரம் சுந்தரராஜன் அவர்களுடைய மகன் சுரேஷுங்கிறவர் அவங்க வந்து சவுண்ட் இன்ஜினியராக இருந்தார். அவர் எனக்கு நல்ல அறிமுகமாக இருந்தார். அவரை பார்க்குறதுக்காக அடிக்கடி போயிட்டுருப்பேன். அங்கே சம்பத்குமார் என்கிற வில்லன் நடிகர், அவர் அந்த புதிய மன்னர்கள்லாம் வில்லன் கேரக்டர் பண்ணியிருப்பார் இல்லைங்களா, அவர் வந்து அங்கே வந்தார். வந்த உடனே, சார் நான் இது மாதிரி நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தேடி போகிறேன், நீங்கள் கூட வரீங்களான்னு என்னை கூப்பிட்டார். அவருக்கு பேச்சு துணையாக அவருடைய பைக்கில் உட்காந்துட்டு தான் நான் போகிறேன். அப்படி எதேச்சியாக போகிறப்போ அங்கே போயிட்டு திரு ராஜகுமாரன் அவர் சந்திக்க போகிறேன்னு என்னை வெளியில் ஒரு சோஃபாவில் உட்கார வச்சுட்டு போயிட்டார். காலம் தந்த அழைப்பு. ஆமாம், 1 மணி நேரம் உள்ளார உட்காந்துட்டு இருக்காங்க. என்னன்னா ஜோசியம் பார்த்துட்டு இருக்காங்க 2 பேரும் மாதிரி. ஆமாம், ராஜகுமாரன் சார் ஜோசியத்தில் பயங்கர ஆர்வம் உள்ளவர். அவர் வந்து சம்பத்குமாருக்கு ஜோசியம் பார்க்க, இவங்க உன்னி என்ன நட்சத்திரம் எதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இடையில திரு ராஜகுமாரன் அவர்கள் பாத்ரூம் போகிறதுக்கு அப்படி ஏந்து வந்த உடனே நான் எழுந்து, சார் வணக்கம் சார் அப்படின்னேன். என்ன இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாரு. இல்லை சார், நான் பாடல் எழுதுவேன் சார், நான் பாடலாசிரியர், பாடல் எழுதுவேன். அதான் முதல் அறிமுகம். நீங்கள் எதுக்காக வந்திருக்கீன்றாரு. நான் எழுந்து, நான் அது மாதிரி நான் பாடலாசிரியர் சார், பாடல் எழுதுறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னேன். அப்படியா, வெயிட் பண்ணுங்கள், நம்ம சந்திக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டார். போயிட்டு பாத்ரூம் போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி உள்ளே போனார். பண்ணிட்டு அப்புறம் சம்பத்குமார் வந்து வெளியில் வராரு. வாங்க போகலாம் கவிஞர் அப்படின்னு. இல்லை சார், நான் வந்து சாரை பார்த்தேன், இந்த மாதிரி நான் பாடல் எழுதுறதுக்கான முயற்சியில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு சொன்ன உடனே, சரி அப்போ பார்த்துட்டு வாங்க, என் பெயரை பயன்படுத்தி விடாதீர்கள் அப்படின்றதும் அவர் சொன்னார். ஏன்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு கேட்டிருக்கார் இல்லைங்களா, இவரை வந்து இவரே கூப்பிட்டு வந்து அப்படின்னு நினச்சிடக்கூடாது அப்படின்னு கூட அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் அது பரவாயில்ல. அப்படி வந்த உடனே அப்புறம் கூப்பிட்டுருந்தார். கூப்பிட்டோன்னா ஒரு இசையமைப்பாளரும் என் பக்கத்தில் வந்து வாய்ப்புக்காக வந்திருந்தார். 2 பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினார். அப்போ நான் ஒரு பாடலை அவருக்கு பாடி காமிச்சேன். ஆகாயம் பூக்கள் விற்க ஆரம்பிக்கும் நேரம்ங்கிற பாட்டை நான் ஒரு ராகத்தில் பாடி வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க. ஆமாம், பாடி காமிச்ச உடனே அவர் அப்படியே எல்லாம் அங்கே இருந்தவங்க எல்லாம் அமைதியாகிட்டாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருமே அமைதியாகிட்டாங்க. ஒரு நிமிஷம். உடனே அவர் எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தாரு. இந்த படத்தில் நீங்கள் கண்டிப்பாக பாடல் எழுதுறீங்க, அது மட்டும் இல்லை, என்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் நான் உங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன், நீங்கள் பெரிய பாடலாசிரியர் ஆவீங்க. ராஜகுமாரன் அவர் முதல் நாளே அப்படியே சொல்லிட்டார். எனக்கு பயங்கர மகிழ்ச்சி ஆகிடுச்சு. அவருடைய எண் கொடுத்தாரு, எல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் போங்க, நான் உங்களை அழைக்கிறேன் அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து ஒரு மாதம் கழித்து அவரை சந்திக்க போகிறப்போ, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் எனக்கு சாப்பாடெல்லாம் போட்டு கூட உட்கார வச்சு, இதெல்லாம் ரொம்ப நேரம் பேசுகிறேன். ஒரு டைரக்டர் நம்ம கூட இவ்வளோ நேரம் பேசுகிறாருன்னா கண்டிப்பாக நமக்கு வாய்ப்பு தரப்போகிறாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. அதுக்கு பிறகு ஒரு 2 மாதம் கழித்து என்னுடைய அறைக்கு அந்த படத்தினுடைய டைரக்டரும் அசிஸ்டன்ட் டைரக்டரும் தேடி வந்தாங்க. ஏன்னா அப்போ என்கிட்ட ஃபோன் கிடையாது. தேடி வந்து, டைரக்டர் உங்களை பாட்டு எழுத கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இரவு 11 மணிக்கு என்னை கூப்பிட்டு போய்ட்டு, நீ வருவா என்ன படத்துக்கான அந்த பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்க அந்த டியூனை எனக்கு கொடுத்து, காலையில் ரெக்கார்டிங்கு, வேற ஒரு லிரிசிஸ்ட் எழுத வேண்டியது, அவருக்கு திடீர்னு என்னவோ சிரமத்தினால அவரால் அவ்வளோ சீக்கிரம் எழுத முடியல, அதனால் நீங்கள் இரவு எழுதி காலையில் கொடுத்துருங்கனாரு. நான் இரவு எழுதி காலையில் கொடுத்து, காலையில் வாய்ஸ் மிக்சிங் பாட்டு அப்படி எழுதி போனோடனே அந்த வரிகள் எல்லாருக்கும் பிடிச்சிச்சு. ராஜகுமாரனுக்கு எதை செலக்ட் பண்ணுறதுனே தெரியல. அவரே சொல்லுவார், இது அதில் வந்து தேர்ந்தெடுக்கப்படாத வரிகளெல்லாம் இன்னும் அவர் சொல்லிகிட்டு இருப்பார். மேகத்துக்கெல்லாம் என் கருப்பு சேட்டை அது வக்கீலுக்கு படிச்சிருக்கா, அந்த வரிலாம் அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கும். ஆனால் அதில் பாடலில் பயன்படுத்த முடியல. அப்படி வந்து அந்த படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார் திரு ஆர்பி சௌத்ரி அவர்கள், திரு எஸ் ஏ ராஜ்குமார் அவர்கள். எல்லோருக்கும் அந்த பாடல் பிடிச்சி போய் என்னுடைய முதல் பாடல் அரங்கேறியது. பொதுவாக பாடல்களே படங்களில் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, அதை எப்படி பார்க்குறது?
பாடல்கள் இருந்துகிட்டு தான் சார் இருக்குது. இப்போ கூட நான் குபேரா எழுதுனா 7 பாடல்கள் எழுதுனேன் ஒரே படத்தில். ஒரே படத்தில் 7 பாடல்கள் எழுதுனேன். 7 பாம்பம். இப்போ புஷ்பாலாம் எத்தனை பாட்டு? எல்லாமே 6 பாட்டு 7 பாட்டு தானே. பல இசையமைப்பாளரோட நீங்கள் பணியாற்றிருக்கீங்க. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த டியூனை உங்களுக்கு சொல்லி பாடலை எழுதி வாங்குற முறை வேறுபடுமா? இந்த காமனாக ஒன்றா தான் ஆரம்ப காலத்தில் கம்போசிங்னு போயிட்டு டைரக்டரு மியூசிக் டைரக்டர் அப்படி உட்காந்துக்கிட்டு திடீர்னு வெளிநாட்டுலாம் போகலாம், வெளியூர் போகலாம். ஏதாவது பாடலுக்கு மிக அதிகமான நேரம் எடுத்துட்ருக்கீங்களா? ஹரி சாருக்கு. அப்படியா? டைரக்டர் ஹரி அவர்களுடைய வாழ்க்கையில் அவருக்கு முதல் பாடல் நான் தான் எழுதினேன். அவர் என்னன்னா ஏன் நேரம் அதிகமாக எடுக்குன்னா, அவர் பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.